வணக்க மக்களே, மசால் வடை செய்யலாம் வாங்க. ஹெல்த்தியான ஒரு வடை செய்யலாம். முருங்கைக்காய் வச்சு ஒரு வடை செய்யலாம் வாங்க. 150 கிராம் பருப்பு நல்லா ஊற வச்சுக்கணுங்க. கடலப்பருப்பு அது ஒரு 1 ஹவர் ஊறட்டும். இட்லி பாத்திரத்தில் இது மாதிரி அந்த ஸ்டாண்டு வச்சுக்கினேன். இந்த ஸ்டீமில் வேகணுங்க. ஆவியில் வந்தால் நல்லா வெந்து வரும். முத்தி போன முருங்கைக்காய்னு தூக்கி போட்டுறாதீங்க. அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. டேஸ்ட்டு வேறு சூப்பராக இருக்கும் வடை. இது மாதிரி 10 நிமிஷம் வெந்ததை எடுத்து ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டுட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றாதீங்க. ரசம் வச்சுக்கலாம். அந்த ஆவி தண்ணியை முருங்கைக்காயில் அப்படியே இறங்கியிருக்கும். இது மாதிரி செத பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க. எவ்வளோ வந்ததுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. ஒரு 5-6 மிளகா காஞ்ச மிளகா பல்சில் போட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு போட்டுங்கன்னா அதிலவே இந்த முருங்கைக்காய் செதை போட்டு அரைச்சிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு, அரிசி மாவு 2 ஸ்பூன் போடுங்க. சூப்பராக இருக்குங்க வடை. முத்தி போன முருங்கைக்கான்ட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது மாதிரி வேக வச்சு செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இதெல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். காய விட்டுட்டு வடை போட்டுட்டு சிம்மில் வைங்க. மசால் வடை சிம்மில் தான் வேகணுங்க. நல்லா வெந்து வந்துடும். உள்ளே கிணக்கா இருக்கிறதால எண்ணெய் காஞ்சினே இருந்தால் வேகாது. இது மாதிரி திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேட்டு முருங்கைக்காய் முத்தி போனால் கூட தூக்கி போட மாட்டீங்க நீங்களே. 2 சைடு திருப்பி போட்டு செவந்த மாதிரி வந்தால் சிம்மில் வச்சு செஞ்சு பண்ணதாங்க இது மாதிரி செவந்த மாதிரி வரும். வடை சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.